கைஸ் இந்த வீடியோ பாருங்க. பிளாக் செயினும் கிரிப்டோனும் தான் இனிமே இந்த உலகத்தை ரூல் பண்ண போகுது. அதுல யாரெல்லாம் முன்னோடியா இருக்காங்களோ அவங்க வெல்த்தியா செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய, அதாவது ஆண்டர்பனர்ல மிகப்பெரிய கோடீஸ்வரர், அதாவது மில்லியனியர், பில்லியனியர், ட்ரில்லியனியர் என்ற வர்க்கத்தை தாண்டி மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிட்டு இருக்காங்கன்னா ஏர்லி அடாப்ஷன் தான் வந்து மிகப்பெரிய அளவில் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பெரிய விஐபி செக்மெண்ட் படிச்ச மற்ற கூட்டம் கூட இந்த அறியாமை, இந்த டெக்னாலஜி என்ற அறியாமையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொல்றது உண்மைதாங்க. இந்தியாவிலே கிரிப்டோ லீகல் தான். ஆனா நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண, இன்வெஸ்ட் பண்ணவா, ட்ரேடிங் பண்ணவா? நாலேஜ் இல்லாம கிரிப்டோல ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, கண்டிப்பா லாஸ் தான். கிரிப்டோல ஃப்ரீயாவே உங்க ஃபியூச்சருக்கான சொத்தை சேர்த்து வைக்கலாங்க. என்ன உளறுகிறாய்? உளரவில்லை மன்னா. அதுக்கு பேர் தான் மைனிங். தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். மைனிங் என்ன அப்படின்னா, ஒரு காயின் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே அதோட 10% சப்ளை பாத்தீங்கன்னா ஃப்ரீயா மக்களுக்கு தருவாங்க. எக்ஸாம்பிள் ஒரு காயின் சப்ளை 1 கோடி அப்படின்னா அதோட 10% 10 லட்சம் அப்படின்றத மக்களுக்கு ஃப்ரீயா மைண்ட் பண்ண கொடுத்துருவாங்க. எல்லாருமே அவங்க மொபைல்ல மைண்ட் பண்ணிப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு காயின் டேரக்டா எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆகும்போது பெரிய growth இருக்காது, பை அண்ட் செல் நடக்காது. அதே கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் வந்து இந்த காயின் ஆல்ரெடி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, மைண்ட் பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ணும்போது அதிக லெவல்ல growth இருக்கும். அந்த 10% யாரெல்லாம் பொறுமையா ப்ராப்பரா மைண்ட் பண்றாங்களோ அவங்க தான் செட்டில் ஆயிடுவாங்க. அந்த 10% பீப்புளா தான் நம்ம மாற போறோம். அந்த மைனிங் பேர் தான் இன்டர்லிங்க். ஆப் பிளே சொல்லி இருக்குது. இதுல ஏன் நான் மைண்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னா, இவங்களோட ஸ்பான்சர் யார் தெரியுமா? கூகுள் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். கூகுள் கம்பெனியே உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, 5 மில்லியன் பீப்புள் ஆல்ரெடி இதுல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ரெஜிஸ்டர் பண்றேன்னு சொல்லி தெளிவான வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். மைனிங் ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். இல்லைன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்துடுவீங்க.